ஹலோ மக்களே! நம்ம இப்போ கோயம்புத்தூர் சீரிஸோட 2வது வீடியோ பார்க்க போறோங்க. தமிழ்நாட்ல கோயில்கள் எல்லாமே இறைவனோட அருளையும், அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்காக தான் நம்ம முன்னோர்கள் கட்டியிருப்பாங்க. ஆனா, பெரும்பாலான கோயில்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா, மனிதர்கள் அவங்களாவே கட்டியிருப்பாங்க. அதுல ஒரு சில கோயில்கள் இறைவனோட விருப்பத்தால கட்டப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கோயில் தான் நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற ஈச்சனாரி விநாயகர் கோவில். இந்த ஈச்சனாரி கோயில் பார்த்தீங்கன்னா, சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டதுங்க. இங்க மெயின் காட் பார்த்தீங்கன்னா, நம்ம விநாயகர் பெருமான் தாங்க. இந்த கோயில் உருவானதுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு விநாயகர் சிலை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 அடி உயரமும், 3 அடி பருமனும் கொண்ட விநாயகர் சிலைய மதுரையிலிருந்து வண்டியில எடுத்துட்டு வந்திருக்காங்கங்க. அப்படி எடுத்துட்டு வரும்போது, அந்த வண்டியோட அச்சு முறிஞ்சு போச்சு. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கோவில் இருக்கிற இந்த ஈச்சனாரி தான். ஸோ, அப்ப கீழ விழுந்த விநாயகர் சிலைய மக்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அத அப்புறப்படுத்த முடியலையாம். அப்ப காஞ்சி சங்கராச்சாரியாரோட அருள் வாக்குப்படி விநாயகர இங்கேயே நம்ம பிரதிஷ்டை செஞ்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டப்பட்டது தாங்க இந்த ஈச்சனாரி விநாயகர் கோவில். இந்த கோவிலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கிற 27 நட்சத்திரங்களுக்கும் 27 வகையான அலங்கார பூஜைகள் பண்றாங்கங்க. அது இந்த கோயில்ல மட்டும் தான் பண்றாங்க. ஒரு நாளைக்கு பூஜைக்கு தேவைப்படுற பூஜை பொருட்களான பால், சந்தனம், குங்குமம், மலர், பன்னீர் எல்லாமே இங்க வர பக்தர்களே காணிக்கையா கொடுக்குறாங்கங்க. விநாயகரோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எந்த ஒரு நல்ல காரியத்த தொடங்குறதுக்கு முன்னாடியும், எங்க இருந்தாலும் விநாயகர் கோயில்ல சாமி கும்பிட்டு தாங்க அந்த வேலையவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு விநாயகர் பெருமான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவருங்க. இங்க வர்ற பக்தர்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணத் தடை, தொழில்ல வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர மனசார வேண்டிட்டு போறாங்கங்க. இங்க பக்கத்துல இருக்கிற பக்தர்கள் புதுசா வாகனம் ஏதாவது வாங்குனாங்கன்னா, அந்த வண்டிய இந்த கோயிலுக்கு கொண்டு விநாயகரோட பாதத்துல சாவிய வச்சு பூஜை பண்ணிட்டு எடுத்துட்டு போறாங்கங்க. தமிழ்நாட்டிலேயே விநாயகர் பெருமானுக்கு தங்கத்தேர் பவனி இந்த கோயில்ல மட்டும் தாங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோயிலோட முக்கிய திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, விநாயகர் சதுர்த்தி, தைப்புத்தாண்டு, அப்புறம் ஆங்கில புத்தாண்டு இந்த மாரி விசேஷ நாட்கள்ல பக்தர்களோட கூட்டம் அலைமோதுங்க. இங்க வர்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான கழிப்பிட வசதி, அப்புறம் இந்த பைக் பார்க்கிங், அப்புறம் இந்த மாரி செப்பல்கள் ஸ்டாண்டு இது எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா, நீட்டா மெயின்டெயின் பண்றாங்கங்க. நம்ம ஈச்சனாரி விநாயகர் கோயில் டெய்லியுமே 5 மணியிலிருந்து அதாவது அதிகாலை 5 மணியிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஓப்பன்ல தாங்க இருக்கும். மக்கள் எப்பயினாலும் போய் சாமி கும்பிட்டுக்கலாம். கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் பொள்ளாச்சி போகிற ரோட்டில் தாங்க நம்ம ஈச்சனாரி கோயில் அமைஞ்சிருக்கு. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஈச்சனாரி கோயிலுக்கு போகிறதுக்கு அடிக்கடி பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. இந்த பக்கம் பால வேலை நடந்துட்டு இருக்கும்போது இந்த கோயில் இருந்ததுக்கான அடையாளமே தெரியாத மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் புனரமைப்பு வேலைகள்லாம் முடிச்சுட்டு போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் தாங்க இங்கே கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இப்போ கோயில் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கோயம்புத்தூருக்கு டூர் வர்றவங்களுக்கு இந்த விநாயகர் கோவிலும் ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக தாங்க இருக்கும். கோயம்புத்தூரில் இந்த விநாயகர் கோயில் எப்படியோ அதே மாதிரி இன்னொரு விநாயகர் கோயிலும் ரொம்ப ஃபேமஸுங்க.
வாங்க மக்களே, அது எந்த கோயில்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நாம் இப்போ பார்க்க போகிறது கோயம்புத்தூரோட மையப்பகுதியில் புளியங்குளம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற முந்தி விநாயகரை பற்றி தாங்க. இந்த விநாயகர் கோயில் வந்து 1982 தேவேந்திரகுல அறக்கட்டளையால் திறக்கப்பட்டதுங்க. இங்கு இருக்கிற விநாயகர் சிலை வந்து சுமார் 19 அடி உயரத்தில் 190 டன் எடை கொண்டதுங்க. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய கல்ல செதுக்கப்பட்ட ஒரே ஒரு சிலை இதுதாங்க. இங்கே இருக்கிற விநாயகர் சிலையில் ஒரு சிறப்பான அமைப்பு இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாசுகி எனும் பாம்பை வந்து தனது வயிற்றை சுற்றி வச்சிருப்பது போல் வடிவமைச்சிருப்பாங்கங்க. ஸோ அதனால் நாகதோஷம் உள்ளவங்க வந்து இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. அதனால் அவங்க தோஷம் நீங்குன்றது ஒரு ஐதீகம். விநாயகர் சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி, ஆங்கில புத்தாண்டு, தைப்புத்தாண்டு இந்த மாதிரி விசேஷ நாட்கள்லாம் வந்து இங்கே கூட்டம் அதிகப்படியாக இருக்குங்க. வாழ்க்கையில் என்ன துன்பம் வந்தாலும் அதை முன்னாடி நின்று அதை தீர்த்து வைக்கிறது வந்து விநாயகர் தாங்க. அதனால தான் இந்த விநாயகர் வந்து முந்தி விநாயகர் அப்படின்னு அழைக்கப்படுறாருங்க. இந்த கோவில் காலையில் 5:30 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் திறந்துருக்குங்க. இந்த கோவில் போகிறதுக்கு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட், சிங்கானூர் பஸ் ஸ்டாண்ட், உக்கடம் பஸ் ஸ்டாண்ட், அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே இருந்தெல்லாம் பஸ் ஃபெசிலிட்டி அடிக்கடி இருக்குங்க. ஸோ கோயம்புத்தூர் மக்களுக்கு இந்த 2 விநாயகர் கோயிலுமே ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த வீடியோவில் கோயம்புத்தூரில் இருக்கிற 2 விநாயகர் கோயிலோட சிறப்புகளை பற்றி பார்த்தோங்க. கோயம்புத்தூருக்கு புதுசாக வர்றவங்க இந்த கோயில்களுக்கெல்லாம் போகிறது மூலமாக விநாயகரோட அருளை பெறலாங்க. அடுத்த வீடியோவில் கோயம்புத்தூரில் இருக்கிற இன்னொரு இடத்த பற்றி பார்க்கலாங்க. தேங்க்யூ மக்களே.